டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இப்போலாம் நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது. 11 லேப்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான டூல். அந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயாகவும் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஆடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிரெடிட்ஸ் மட்டும்தான் நம்ம 1 மந்த்துக்கு யூஸ் பண்ண முடியும். அதில் கிரியேட் பண்ணுற ஆடியோ நம்ம வந்து கமர்ஷியல் யூஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது, நம்ம யூடியூப் சேனலுக்கும் யூஸ் பண்ண முடியாது. பட் இப்போ நான் சொல்ல போகிற டூல் யூஸ் பண்ணிங்கன்னா 11 லேப்ஸில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற அளவு நேச்சுரலான வாய்ஸ் ஆடியோ உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுவும் அன்லிமிட்டடாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் உங்களோட யூடியூப் சேனல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட்டு எப்படி அந்த டூல் யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கூகுள் ஏஐ ஸ்டுடியோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு வர வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்சைட் இன்டர்ஃபேஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 4 ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. URL கண்ட்ரோல் டூல், நேட்டிவ் ஸ்பீச் ஜென்ரேஷன், லைவ் ஆடியோ டு ஆடியோ டைலாக், நேட்டிவ் இமேஜ் ஜென்ரேஷன். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் நேட்டிவ் ஸ்பீச் ஜென்ரேஷன். ரைட் சைடில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ அண்டு மல்டி ஸ்பீக்கர் ஆடியோ. ஸோ இந்த ஆப்ஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ மீன்ஸ் ஒரு கேரக்டர் மட்டும் பேசுகிற மாதிரி நீங்கள் ஆடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். மல்டி ஸ்பீக்கர்னால் இப்போ ஒரு 2 கேரக்டர் இல்லை, அது போல் மல்டி ஸ்பீக்கர் நீங்கள் பேசுகிற மாதிரி கூட ஆடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ ஜென்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் டெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அது கீழே பார்த்தீங்கன்னா டோன் எப்படி இருக்கும்னு சொல்லி கூட நீங்கள் வந்து இதில் ப்ராம்ப்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ண போகிற டெக்ஸ்ட்டு நீங்கள் கீழே டைப் பண்ணிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஜென்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு சார்ஜ் எப்படிலாம் ஒரு அதுக்கு நான் இப்போ ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் லைன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். A few moments later. ஸோ பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக தான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் சாட்ஜிபிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் டெக்ஸ்ட்டை இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இப்போ நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ரன் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வாய்ஸ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து வாய்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ ரேண்டமாக ஒரு கேரக்டர் ஷேரன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ ஆடியோ நீங்களே கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வணக்கம் நண்பர்களே, இன்று நாம ஒரு சின்ன டெஸ்ட் பண்ண போறோம். இந்த ஒலி எப்படி இருக்கு என்பதை கேட்டு பாருங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. இனிமேலும் இது மாதிரி குரல் மாதிரிகள் தேவைப்படுகிறதா? கீழே கமெண்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி. உங்கள் நாள் நல்லபடியாக அமையட்டும். ஸோ அவுட்புட் ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இப்போ நான் கேரக்டர் ஃபீமேல் வாய்ஸ் இப்போ செலக்ட் பண்ணி நான் ஆடியோ ஜென்ரேட் பண்ணி காமிக்கிறேன். அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வணக்கம் நண்பர்களே, இன்று நாம ஒரு சின்ன டெஸ்ட் பண்ண போறோம். இந்த ஒலி எப்படி இருக்கு என்பதை கேட்டு பாருங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. இனிமேலும் இது மாதிரி குரல் மாதிரிகள் தேவைப்படுகிறதா? கீழே கமெண்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி. உங்கள் நாள் நல்லபடியாக அமையட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்டைல் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ப்ராம்ப்ட்லாம் எதுவுமே கொடுக்காம நான் உங்களுக்கு வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதுவே வந்து வாய்ஸ் அவுட்புட் நல்லா தான் இருக்குது. மல்டி ஸ்பீக்கர் ஆடியோவில் இப்போ நான் உங்களுக்கு ஆடியோ ஜென்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கும் நான் வந்து சாட்ஜிபிட்டியில் அந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் சாட்ஜிபிட்டிலேருந்து டெக்ஸ்ட்டு காப்பி பண்ணி இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸ்பீக்கர் 1 அண்ட் ஸ்பீக்கர் 2 நம்ம என்னென்ன வாய்ஸ் வேணுமோ நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்பீக்கர் 1 வந்து மேல் வாய்ஸ் கொடுக்குறேன். ஸ்பீக்கர் 2க்கு வந்து இப்போ நான் ஃபீமேல் வாய்ஸ் கொடுக்குறேன். இப்போ ரன்னுன்ற ஆப்ஷன் கொடுத்து நான் இப்போ ஆடியோ ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஹலோ, நீங்க இப்ப என்ன பண்றீங்க? ஹே, நான் ஆன்லைன்ல ஜாப் சர்ச் பண்றது தான். உன்கிட்ட ஏதாவது சஜஷன் இருக்கா? எஸ், நான் ரீசெண்டா ஒரு ஃபேக்டரி ஜாப் லிஸ்டிங் பார்த்தேன். உங்களுக்கு ட்ரை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஓகே. ஷிஃப்ட் டைமிங் எப்படி இருக்கும்? ஸோ ஆடியோ கேட்டிருப்பீங்க, ரொம்ப கிளியராக இருக்குது. நான் 11 லேப்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நீங்கள் கமர்ஷியல் யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற ஆடியோ மட்டும்தான் கமர்ஷியலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து 11 லேப்ஸில் நீங்கள் பே பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ணி
அதில் நீங்கள் ஜென்ரேட் பண்ண ஆடியோ மட்டும் தான் நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலுக்கு யூஸ் பண்ண முடியும். இதில் ஜென்ரேட் பண்ணுற ஆடியோவை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 11 Labs சம் கிரெடிட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டூலில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் நம்ம ஆடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அண்ட் இதை போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Bye guys.